இஸ்தான்புல் செல்லும் துருக்கிய ரயில் வண்டி. ஒரு டர்க்கிஷ் ட்ரெயின் இஸ்தான்புல்லை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெயினில் இருக்க கார்கோ செக்ஷனில் ஜாக்கி ஒரு பெட்டி ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே ஆடு முத்திரை உள்ள மந்திரக்கல் இருக்குது. அப்பாடா, ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கைக்கு மந்திரக்கல் வந்திருக்கு. அதானே பார்த்தேன். ஷேடோகான் ஜாக்கி அட்டாக் பண்ணி அந்த மந்திரக்கல் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறானுங்க. ஜாக்கி சண்டை போட்டுக்கிருக்கான் அவங்க கூட. இந்த டைம் பார்த்து ஜாக்கிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, சொல்லு ஜூலி, என்னாச்சு? ஜாக்கி, இங்கே அங்கிள் கூட இருக்க முடியல ஜாக்கி. பூண்டா சாப்பிட்டுட்டு நாத்தமாக போட்டுக்கிட்டு இருக்காரு ஜாக்கி. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உனக்கு சென்ட் அடிச்சுடுவா? இன்னைக்கு நீ என்னை சூப்பர் மூஸ் உலகத்துக்கு கூட்டி போறேன்னு சொன்னில, கூட்டி போகாமல் நீ பாட்டுக்கு எங்கேயோ போய் உட்காந்துருக்க. இந்த அங்கிள் கூட என்னால் இருக்க முடியல ஜாக்கி. இப்போ ஜாக்கி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஷேடோகான் ஓங்கி அவனோட பேக்கில் அடிச்சிடறான். பேக் பிஞ்சு அந்த மந்திரக்கல் ஷேடோகான் கைக்கு கிடச்சிருது. ஐயோ, மந்திரக்கல் போச்சே. ஜாக்கி சொல்லு, கூட்டிகிட்டு போவியா மாட்டியா? டார்கான் கும்பல் மேலே ஒரு ஹெலிகாப்டரில் பறந்துட்டு இருக்கானுங்க. இந்த ஷேடோகான் மந்திரக்கல்லை தூக்கி ஃபின் கிட்ட விட்டு எறிஞ்சிடறான். சரி, ஓகே, கூட்டிகிட்டு போகிறேன், ஃபோனை வை. இப்போ மந்திரக்கல் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு வேல்மார்ட்டுக்கிட்ட வீடியோ காலில் ஃபின் பேசிகிட்டு இருக்கான். வேல்மான் சொல்கிறான், மந்திரக்கல் எடுத்தாச்சு, ஓகே. ஜாக்கி எங்கேன்னு கேட்கும்போது ஜாக்கி அந்த ட்ரெயின் மேலே தான் நின்றுட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜாக்கி ட்ரெயின் மேலே நின்றுட்டு இருக்கவனை ட்ரெயினை விட்டு கீழே தள்ளிருங்க, இல்லைனா மொத்தமாக அந்த ட்ரெயினையே தள்ளிருங்கன்னு சொல்லி வேல்மான் சொல்கிறான். இப்போ இவங்களோட ஹெலிகாப்டர்லேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்த ராக்கெட் எல்லாமே அந்த ட்ரெயின் அடுத்து போக போகிற ஒரு பாலம், ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜை போய் அட்டாக் பண்ணுது. அந்த பாலம் மொத்தமாக இடிஞ்சு விழுந்துருது. ட்ரெயின் அந்த பாலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினில் பேசஞ்சர்ஸ் யாரும் கிடையாது. இது ஒரு கார்கோ ட்ரெயின் தான். இதில் இந்த ட்ரெயினோட பைலட்டும் ஜாக்கி 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. கீழே விழுந்தா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. இப்போ ட்ரெயின் அந்த பாலத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. இப்போ தான் பைலட் நோட் பண்ணுறாரு ட்ரெயின் விழுக போகுது அப்படிங்கிறத. ஜாக்கி அவரை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வேறு வழி தெரியல ஆத்தான்னு சொல்லி தூக்கி அவர் வெளியே போட்டுறான். நல்ல வேலை ரயிலுக்குள்ளே மாட்டாமல் வெளியில் விழுந்தாரு. இப்போ ஜாக்கி சுதாரிக்கிறதுக்குள்ளே ட்ரெயின் அந்த பெட்டி எல்லாமே கீழே விழுக ஆரம்பிக்குது. ஜாக்கி ஒவ்வொரு பெட்டியாக ஓடி ஓடி தாவிக்கிட்டு இருக்கான். என்னடி இது? ஒரு வழியாக ஜாக்கி அந்த ட்ரெயின்லேருந்து ஜம்ப் பண்ணி அந்த ட்ராக்கோட எட்ஜில் போய் தொங்கிட்டு நிற்கிறான். இப்போது டார்க் அண்ட் கும்பல் மேலேருந்து பார்க்குறானுங்க. அவங்களுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு. ரைட்டு, இன்றைக்கி இவனை கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு அந்த சாப்பரோட விங்ஸை வச்சு அவனை அடிக்கலாம், கொல்லலான்னு பார்க்குறானுங்க. ஆனால் ஜாக்கி எப்படியோ மேனேஜ் பண்ணி மேலே அந்த ஹெலிகாப்டருக்கு உள்ளேயே வந்துடுறான். இப்போ ஜாக்கி அவனுங்க எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். இந்த சண்டைக்கு நடுவில் அந்த மந்திரக்கல் ஜாக்கி கைக்கே கிடச்சிருது. திரும்பி ஜாக்கி அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராசப்பா லைட் சேபர் எடுத்து வெட்டுறதுக்காக வரான் ஜாக்கி மேலே. ஆனால் அது கை தவறி அந்த ஹெலிகாப்டரோட கண்ட்ரோல்ஸ் மேலே பட்டுருது. அதனால் ஹெலிகாப்டர் அப்படியே செயலிழந்து கீழே விழுகிற மாதிரி போயிடுது. ஜாக்கி டக்குன்னு யோசிச்சு அங்கே இருக்க ஒரு ரோப்பை பிடிச்சி கீழே அப்படியே சறுக்கிட்டே அந்த ரோப்பை யூஸ் பண்ணி ஒரு காட்டில் போய் லேண்ட் ஆயிடுறான். ஒரு வழியாக மந்திரக்கல் நம்ம ஜாக்கி கைக்கே கிடச்சிருச்சு திருப்பி. அங்கிள் இன் பழம்பொருள் அங்காடி. ஆஃப்டர் லாங் ட்ராவல் ஜாக்கி மறுபடியும் அங்கிளோட கடைக்கு வந்திருக்கான். இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கான். ஏன்னா ரொம்ப ஸ்டண்ட்டு அது இதுன்னு நிறைய பண்ணி ஆள் செம்ம டயர்டாக இருக்கான் ஜாக்கி உள்ளே வந்த உடனே ஜூலி போய் ஜாக்கியை கட்டி பிடிச்சி எனக்கு மெல்வின் வேர்ல்டு கூட்டிகிட்டு போ, நேற்றே நீ ஃபோனில் ஓகே சொல்லிட்டேன், சூப்பர் மூஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் அங்கிளுமே ஜாக்கி வந்த உடனே என்னடா மந்திரக்கல் எடுத்துகிட்டு வந்துட்டியா, சரி எடுத்துட்டு வா, சீக்கிரம் போய் மந்திரக்கலை வச்சு ரிசர்ச் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. அங்கிள் எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு அங்கிள். நான் கீழே விழுகிற ட்ரெயின்லேருந்து குதிச்சு ஒரு ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருந்துச்சு, அதுலேருந்து நடுவில் குதிச்சு எவ்வளோ பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ப்ளீஸ் அங்கிள், எனக்கு தூக்கம் வேணும். அறிவு கிட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்காதா ஜாக்கி. இந்த மந்திரங்களை நீ எடுத்துகிட்டு வந்த உடனே சூட்டோட சூட நம்ம ரிசர்ச் பண்ணணும். அப்போ தான் அதில் என்ன இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த பக்கம் ஜூலி விடாமல் என்னை மெல்வின் வேர்ல்டு கூட்டிப்போன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. அங்கிள் இந்த பக்கம் நீ வா சீக்கிரம் ரிசர்ச் பண்ணுன்னு கூட்டிகிட்டே இருக்காரு. என்னடா பண்ணுறது, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி ஜாக்கி புலம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் டார்க் அண்டை ஷெண்டு திட்டுன்னு இருக்கு. மந்திரக்களை எடுத்துகிட்டு வர வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பாருங்கடா, ஒழுங்காக ஒரு வேலை பார்க்குறீங்களா? அது ஆடு முத்திரை உள்ள மந்திரக்கள், அதை மட்டும் எடுத்து வந்திருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உபயோகப்பட்டிருக்கும் அது அப்படின்னு சொல்லி ஷெண்டு திட்டிகிட்டு இருக்கு. ஒரு அளவுக்கு மேலே ஷெண்டு திட்டுறதை கேட்டுட்டு ஃபின்னால சும்மா இருக்க முடியல. ஒரு சிலை நம்மளை திட்டிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கோமேன்னு சொல்லி அவன் கடுப்பாகிறான். யாரை பார்த்துறா சிலைன்னு, நான் தீய சக்திகளின் மலடா அப்படின்னு ஷெண்டு அது எப்படிப்பட்ட ஆளுங்கிறத சொல்ல ஆரம்பிக்குது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சைனாவை டீமோன் சாசரஸ்ன்னு சொல்லிட்டு சில அரக்கர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு அரக்கன் தான் இந்த ஷிண்டுங்கிறது ஆம்பளை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷிண்டுங்கிறது ஒரு ஆம்பளை. தமிழ் டப்பிங் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பொண்ணாக டப்பிங் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஷிண்டுங்கிறது ஒரு ஆம்பளைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மற்ற டீமன் சார்சரஸோட சேர்ந்து ஷிண்டுவும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது 900 இயர்ஸ்க்கு முன்னாடி கரெக்டாக 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி லோ பேன்னு சொல்லி ஒருத்தர் லிங் டைனஸ்டியை சேர்ந்தவர் இந்த ஷிண்டுக்கு மேலே ஸ்க்ரோல் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை அடைச்சி ஒரு சிலையாக மாற்றிட்டார். அதோடைய சக்திகளை 12 மந்திரங்களுக்கெல்லாம் வந்து சிதறி போய் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மூலைகள்லையும் விழுகிற மாதிரி அவர் பண்ணிடுறாரு. இந்த கதையை கேட்டோன்னே டார்க் ஹேண்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பயமாயிருது. ஆகா, மிகப்பெரிய ஒரு டீமன் சாசரையா நம்ம எதிர்த்து பேசணும்னு சொல்லி பயப்படுறானுங்க. ஒன்ஸ் அந்த 12 மந்திரக்கற்களும் என்னோட கைக்கு வந்ததுக்கப்புறம் நான் இந்த உலகத்தை மறுபடியும் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லி ஷிண்டு சொல்லுது. இப்போ வேல்டர் சொல்கிறான், அதனால தான் நம்ம ஷிண்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். 12 மந்திரக்கற்களும் கிடைச்சதுக்கப்புறம் ஷின்ஷுவோட புதையலை எங்கே இருக்குங்கிறத நமக்கு வந்து ஷிண்டு காட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஷின்ஷுவோட புதையல் எடுத்தோன்னா உலகத்தில் இருக்க எல்லா பணக்காரங்களோடையும் நம்ம 10 மடங்கு 20 மடங்கு இல்லை 100 மடங்கு மிகப்பெரிய பணக்காரங்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வால்டர் சொல்கிறான். ஷெண்டு வந்து இதை சொல்லி தான் வால்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி 12 மந்திரக்கற்களையும் எடுத்து தர சொல்லி கேட்டிருக்கு. இந்த பக்கம் அங்கிளும் ஜாக்கி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மந்திரக்கல்ல இருக்க அந்த முத்திரை ரொம்ப முக்கியம்னு சொல்லி அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. ஜாக்கி தூங்கிட்டு இருக்கான். அங்கிள் எனக்கு தூக்கமாக வருது அங்கிள். தூங்குறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் கொடுக்குற புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு படி. அப்போ தான் இதுக்கு என்ன சக்தி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் இந்த மந்திரக்கலை இந்த பெட்டிக்குள்ளே நான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோ. பெட்டிக்குள்ளே மந்திரக்கலை வச்ச உடனே ஜூலி எடுத்துடுறா. இந்த பக்கம் அங்கிள் ஜாக்கே திட்டுறாரு. ஜாக்கி நீ தூங்கு, நான் தப்பு சொல்லலை, ஆனால் தூக்கத்தில் நடக்கிற வியாதியை மட்டும் குறைச்சிக்கடா. தூக்கத்தில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு கடையில் இருக்க பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கிள் திட்டுறாரு ஜாக்கியை. மந்திரக்கலை எடுத்துகிட்டு வந்து ஜூலி இந்த பக்கம் அதுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அது தூக்கி போட்டு உடைக்கிறா, அதை போட்டு மிதிக்கிறா, என்னென்னமோ பண்ணுறா. ஆனால் அதுலேருந்து எந்த ஒரு இதுவுமே வரமாட்டேது. ஒரு வழியாக அந்த மந்திரக்கலை ஆக்டிவேட் ஆகிடுது. இப்போ ஜூலியை அந்த மந்திரக்கலை அப்படியே தூக்கி சோஃபாவில் எரிஞ்சிருது. ஜூலியோட ஆவி உடம்புலேருந்து வெளியே வருது. போச்சு, நான் செத்துட்டேனா? மறுபடியும் உடம்புக்குள்ள போய் பார்க்குறா, உயிர் வந்துடுது. ஓ, இதுதான் அதோட பவரா? ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், நிழலிடா கணிப்புன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. நம்ம தமிழ் டப்பிங்கில் கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜூலி அவரோட உடம்பை விட்டு வெளியே வந்து ஜாக்கி அங்கிள் அவங்க 2 பேர்கிட்டையும் போகிறா. கூப்பிட்டு பார்க்குற அவங்க 2 பேருக்குமே கேட்க மாட்டேங்குது. அங்கிள் கண்ணுக்கும் ஜாக்கி கண்ணு 2 பேர் கண்ணுக்குமே இவ தெரியவும் மாட்டேறா. ஸோ இப்போ ஒரு ஸ்பிரிட் ஃபார்மில் அவ இருக்கா. இப்போ தான் நம்ம யாரு கண்ணுக்குமே தெரிலன்னு சொல்லிட்டு பறந்து வெளியே ஊர் சுற்றுறதுக்கு போயிடுறா. இப்போது காரில் நம்ம டார்க் அண்ட் கும்பல் வந்திருக்கானுங்க அங்கிளோட கடைக்கு. அந்த லொக்கேட்டரை வச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே தான் மந்திரக்கல் இருக்குன்னு சொல்லி அந்த லொக்கேட்டர் காட்டுது. இப்போ மெதுவாக கதவை திறந்து அங்கிள் ஜாக்கி 2 பேருக்குமே தெரியாமல் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த லொக்கேட்டர் மந்திரக்கல் மேலே இருக்குன்னு சொல்லி காட்டுது. இவங்க மேலே போய் பார்த்தா ஜூலி அவளோட கையில் மந்திரக்கலை வச்சு தூங்கிட்டு இருக்கா. இதான் சான்ஸ்ன்னு சொல்லி மந்திரக்கலை கையிலேருந்து எடுத்துகிட்டு போயிடறானுங்க. என் 2 கையை வச்சு தூக்கி அவனை டம்முன்னு போட்டு அந்த மந்திரக்கலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். தூங்கிட்டு இருக்க குழந்தையோட கையிலேருந்து மந்திரக்கலை எடுத்துட்டு வந்துட்டு ஜாக்கியை அடிச்சு மந்திரக்கலை எடுத்துட்டு வந்த மாதிரி வால்மார்ட் கிட்ட பேசிட்டு இருக்கானுங்க. மந்திரக்கல் கைக்கு கிடைச்சோடனே அந்த மந்திரக்கல் எடுத்து ஷிண்டுட்ட கொடுக்குறான். ஷிண்டுவோட உடம்புல மாட்டின உடனே ஷிண்டுக்கு உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஸ்பிரிட் வெளியே வருது. சூப்பர், இதே மாதிரி மற்ற மந்திரக்களையும் எடுத்து வந்து என்ன கொடுத்துருங்கன்னு சொல்லி ஷிண்டு கேட்குது. இப்போ ராசப்பா சொல்கிறான், மற்ற மந்திரக்கல் எல்லாமே செக்ஷன் 13 இருக்கும். அதெல்லாம் எடுக்கணும்னா தூங்கிட்டு இருந்த குழந்தையோட கையில இருந்து மந்திரக்கலை எடுக்கிற அளவுக்கு சுலபமான விஷயம் கிடையாது. ஏன்டா சொன்னேன்? இப்போ ஷிண்டு சொல்லுது, என்ன குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சா? இல்லை, அது கண்டிப்பாக தூங்கிட்டு இருக்காது. அந்த பொண்ணோட கையில் மந்திரக்கல் இருக்கும்போது அந்த பொண்ணு தூங்குதுன்னா அந்த பொண்ணோட உடம்புலேருந்து ஸ்பிரிட் வெளியே போயிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த உடம்புல இப்போதைக்கு ஸ்பிரிட் இருக்காது. நான் போய் அந்த உடம்பை ஆக்கிரமிச்சு செக்ஷன் 13 எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி மீதி மந்திரக்களையும் தேடி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அந்த சிலையிலேருந்து ஸ்பிரிட் கிளம்பி அங்கிளோட கடையை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜூலி வெளியே ஊரெல்லாம் சுற்றிட்டு செம போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி ஜூலியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜாக்கி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஜூலி ரொம்ப நேரம் ஆளையே காணாம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரிலன்னு சொல்லி மேலே போய் பார்க்குறான். ஜூலி தூங்கிட்டு இருக்கா. சரி, ஓகே, நம்மளும் போய் தூங்குன்னு சொல்லிட்டு ஜாக்கியும் அந்த சோஃபாக்கு பக்கத்திலே சாஞ்சு உட்காந்து தூங்கிடுறான். இப்போ ஜூலியோட ஸ்பிரிட் உள்ளுக்குள்ள வருது. ஜாக்கி தூங்குறத பார்த்துட்டு இருக்கா. அந்த பக்கம் யதார்த்தமா அவளோட கையை பார்க்கும்போது கையில் இருக்க மந்திரக்கலை காணும். கையில் இருக்க மந்திரக்கல் எங்கே போச்சுன்னு சொல்லி தேடி இருக்கும்போது பின்னாடி இருந்து ஷெண்டுவோட ஆவி வருது. ஜூலி இதை பார்த்தோன்னே பயந்துடுறா. ஏய், யாரு நீ? உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் பார்த்து பயப்படுவியோ அதெல்லாம் கலந்த கலவை தான் நான். இப்போ ஷிண்டு வேகமா போய் ஜூலியோட உடம்புக்குள்ள ஏறிடுது. இப்போ ஷிண்டு எந்திரிச்சு ஜாக்கியை எழுப்பிட்டு இருக்கு. மாமா சீக்கிரம் எந்திரிங்க, நீங்கள் ஏன் தரையில் படுத்திருக்கீங்க? நீங்கள் தரையில் படுத்தா என் மனசு வலிக்குது மாமா, எந்திரிச்சு சோஃபாவில் படுங்க. இந்த பக்கம் ஜூலி சொல்கிறா, நான் என்னக்கிட்ட அவனை மாமான்லாம் கூப்பிட்டுருக்கேன். ஜூலி வந்து அவளோட உடம்புக்குள்ளே போக ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளால் அவளோட உடம்புக்குள்ளே போக முடியல. ஏன்னா ஷிண்டுவோட ஆவி வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட்டாக இருக்கனால ஜூலி ஒரு சின்ன பொண்ணு அவளோட ஸ்பிரிட்டால் உள்ளே போக முடியல. மாமா வாங்க செக்ஷன் 13 போகலான்னு சொல்லி இந்த ஷெண்டு வந்து ஜாக்கியை கூப்பிடுது. கரெக்டாக அந்த டைம் பார்த்து அங்கிள் கீழே கூப்பிட்டுறாரு. அங்கிள் கிட்ட ஜாக்கி போயிட்டு இருக்கும்போது ஜூலி மறிச்சு, நான் இங்கே இருக்கேன்,
நான் இங்கே இருக்கேன், அது பொய்யான ஜூலின்னு சொல்கிறா. ஷெண்டு சொல்லுது, நீ என்ன பேசினாலும் அவனுக்கு கேட்காது, நீ யாரு கண்ணுக்குமே தெரியவும் மாட்டேன்னு சொல்லி ஷெண்டு சொல்லுது. இப்போ அங்கிளும் ஜாக்கி நின்றுட்டு இருக்காங்க. ஜூலியோட ஸ்பிரிட் வந்து கத்திக்கிட்டு இருக்கு, நான் இங்கே இருக்கேன், அது பொய்யான ஜூலின்னு சொல்லி. ஜூலி வந்து என்ன கத்துனாலும் கேட்க மாட்டேது அவங்க 2 பேருக்கும். இந்த பக்கம் ஷெண்டு ஆரஞ்சு நறுக்கிட்டு வந்து ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் போட்டு நம்ம அங்கிளுக்கும் ஜாக்கிக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். பாருங்களே, நல்ல பேர் வாங்கி எப்படியாச்சும் செக்ஷன் 13 போயிடலான்னு ஐடியா பண்றான். ஜாக்கிக்கே கொஞ்சம் டவுட் வருது, என்ன இவ எப்பவுமே இப்படி பண்ண மாட்டாளேங்கிற மாதிரி டவுட் வருது. ஜூலியோட உடம்புல இருக்க இந்த ஷெண்டு என்ன சொல்லுதுன்னா, என்னை செக்ஷன் 13 கூட்டி போங்க ஜாக்கி அங்கிள்னு சொல்லுது. இந்த பக்கம் ஜூலி யோசிக்கிறா, எதுக்கு செக்ஷன் 13 போகணும்னு யோசிக்கும் போது தான் தெரியுது மீதி மந்திரங்களும் செக்ஷன் 13 தான் இருக்கு. ஒருவேளை இது டார்க் ஹேண்டுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட சக்தியா கூட இருக்கலாம். அதனால தான் இந்த மந்திரங்கள் இது வந்து எடுத்துட்டு போறதுக்காக செக்ஷன் 13 போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஜூலி வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறா. ஹலோ சொல்லு ஜாக்கி, பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? மந்திரங்கள் எடுத்துட்டு வந்துட்டியா? அங்கிள் என்ன சொல்கிறாரு ரிசர்ச்சில்? ஜாக்கி சொல்கிறான், 48 மணி நேரம் ஃப்ளைட்டு, டர்க்கிலேருந்து நான் இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், என்னால் சுத்தமாக முடியல, செம்ம டயர்டாக இருக்குது, அதனால தான் இப்போ ஜூலி வந்து என்னை வெளியே கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறா, நீ கொஞ்சம் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொல்லி ஜாக்கி கேட்குறான். ஓ கண்டிப்பாக, இன்றைக்கி எனக்கு ஃப்ரீ டைம் தான், நானே வந்து கூட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கேப்டன் பிளாக் வீட்டுக்கு வந்து ஜூலி உடம்புல இருக்க ஷெண்டுவை கூட்டிட்டு கேப்டன் பிளாக் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு காரில். என்ன வில்லத்தனமான லுக்கு. மீன்வேல் அங்கிள் வந்து இந்த மந்திரங்களுடைய சக்தி என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அதாவது இந்த மந்திரங்களுடைய சக்தி என்னன்னா கூடு விட்டு கூடு போயிருது, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மந்திரங்களை பயன்படுத்துறவங்க அவங்களோட உடம்புல இருந்து வெளியே வந்து ஆவியோட உருவத்துல தெரியலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்கள யாருமே பார்க்க முடியாது, அவங்க பேசுறது யாராலையும் கேட்கவும் முடியாதுன்னு சொல்லி அங்கிள் புட்டு கரெக்டா வைக்கிறாரு. இப்போ அங்கிள் புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த ஆவி உருவத்துல இருக்கவங்க மனிதர்களோட கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க கண்ணுக்கு தெரியவும் மாட்டாங்க, காதால அவங்க பேசுறதை கேட்கவும் முடியாது. ஆனா இவங்களால கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் இருக்கு, அதுதான் கனவு அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட கனவுக்குள்ள இவங்க போய் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்லி அங்கிள் சொல்றாரு. எல்லாம் சொல்லிட்டு இந்தா போய் வீட்டை கூட்டுன்னு சொல்லி ஜாக்கிட்ட வந்து அங்கிள் ப்ரூம்ஸ்டிக்கை கொடுத்து வீட்டை கூட்டுற சொல்லி அனுப்பிடுறாரு. இப்போ ஜாக்கி கூட்டிட்டு இருக்கும்போது தூங்கிடுறான். ஜூலி வந்து அவனோட கனவு உலகத்துக்குள்ள போறா. ஜாக்கிட்ட போயிட்டு தெளிவா எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. ஜாக்கி, நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது வந்து கனவுல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், நான் வந்து உன் கனவுல பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி ஜாக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜூலி சொல்றது எதையுமே ஜாக்கி நம்ப மாட்டேங்கிறான். என்ன ஜூலி சொல்ற, கனவு உலகம்லாம் ஒன்று கிடையவே கிடையாது, நீ ஏன் முதல்ல இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஜூலிட்ட வந்து ஜாக்கி வந்து பேசிட்டு இருக்கும்போது ஓடி போயிட்டு இருக்கான். ஏன்னா காலையில் இந்த ட்ரெயினில் ஓடின ஞாபகத்தில் கனவுல ஓடுற மாதிரியே நேர்லையும் அங்கிள் சொன்னார்ல ஸ்லீப் வாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு தூக்கத்தில் நடக்கிற வியாதி அது இருக்கு போல ஜாக்கிக்கு. இப்போ ஜூலி ஜாக்கிட்ட சொல்கிறா, ஜாக்கி நான் சொல்கிறது கேளு, அந்த மந்திரக்கல் வந்து கூடு விட்டு கூடு போயிற சக்தி உள்ளது, அதை வச்சு நான் எப்படியோ வெளியே வந்துட்டேன், ஆனால் அந்த நேரம் பார்த்து ஒரு கெட்ட சக்தி என்னோட உடம்புக்குள்ளே வந்துருச்சு, அதுதான் இப்போ செக்ஷன் 13 நோக்கி மற்ற மந்திரக்களை எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே தெளிவாக ஜாக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஜாக்கி தூக்கத்தில் நடந்து மொட்டை மாடிக்கு வந்துட்டான். மொட்டை மாடியை எட்ஜில் நின்றுட்டு இருக்கான். எட்ஜில் நின்று இருந்த ஜாக்கி அப்படியே கால் தவறி மேல இருந்து கீழே விழுகிறான். கீழே கட்டியிருக்க ஒரு கொடி துணியை பிடிச்சி ஜாக்கி வந்து தப்பிச்சிடுறான். இந்த பக்கம் ஜூலி கனவுல பேசினது உண்மையானு பார்க்கறதுக்காக அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள மந்திரக்கல் இல்லை. இது அங்கிள்கிட்ட ஜாக்கி சொல்கிறான், இதில் மட்டும் தடுக்கலைன்னு சொன்னால் உண்மையிலுமே அந்த மற்ற மந்திரக்கல் எல்லாம் வந்து கெட்டவங்க கைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கிள்கிட்ட சொல்லும் போது அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் சீக்கிரமாக கேப்டன் பிளாக் கிட்ட சொல்லு, நான் இந்த பக்கம் அந்த கெட்ட சக்தியை உடம்புல இருந்து விரட்டுறதுக்கான மந்திரங்கள் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அங்கிள் சொல்கிறாரு. இந்த பக்கம் கேப்டன் பிளாக் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு துணியை கொடுத்து நம்ம ஜூலி உடம்புல இருக்க ஷெண்டு கிட்ட கண்ணை கட்டிக்கோ, நம்ம போகிற இடம் வந்து உனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறக்காக நீ கண்ணை கட்டிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த பக்கம் ஷெண்டு நம்ம செக்ஷன் 13 போறேன்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா இருக்கு. கேப்டன் பிளாக் ஜூலி உடம்புல இருக்க ஷெண்டுவை கூட்டிட்டு வந்து இப்போ நீ வந்து கண்ணில் இருக்கிறது அவருன்னு சொல்றாரு. அது துணியை அவுத்தா ஜூலி ஜாக்கிட்ட கூட்டி போக சொன்னா பாத்தீங்களா, மெல்வின் வேர்ல்டு சூப்பர் மூஸ் உலகம்னு சொல்லுவால, அந்த இடத்துக்கு நம்ம கேப்டன் பிளாக் சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த பக்கம் ஜாக்கி ஓடி வந்துக்கிட்டே கேப்டன் பிளாக்கு கால் பண்ணுறான். பிளாக், நீங்கள் ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கீங்க, உங்கள் கூட இருக்கிறது ஜூலி கிடையாது, அது ஒரு பேய் அப்படின்னு சொல்கிறான். கேப்டன் பிளாக் நம்ப மாட்டேங்கிறாரு. என்ன ஜாக்கி பேசிகிட்டு இருக்க, அது ஒரு 11 வயசு குழந்தை, இப்படிலாம் பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக்கி அப்புறம் ஜூலியோட ஸ்பிரிட் 2 பேருமே வந்து மெல்வின் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. பாப்பா போட்டோக்கு போஸ் கொடு, மரியாதையா போல உன்னை போஸ்ட்மார்ட பண்ணிடுவாங்க. இப்போ மெல்வின் வேர்ல்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. கேப்டன் பிளாக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேனே ஜூலி, உனக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ஜாக்கி கேப்டன் பிளாக் இருக்க இடத்த தேடி வந்துடுறான். இப்போ கேப்டன் பிளாக் கிட்ட சொல்கிறான், உங்க கூட இருக்கிறது வந்து ஒரு தீய சக்தி, நீ கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்துருங்கன்னு சொல்லும் போது கேப்டன் பிளாக் வந்து நம்ப மாட்டேங்கிறாரு. சின்ன குழந்தைய அப்படிலாம் சொல்லக்கூடாது ஜாக்கி. கடுப்பான ஜாக்கி பக்கத்தில் இருக்க அந்த மெல்வின் தி மூஸ் பொம்மையை இழுத்து இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுன்னு சொல்லி அந்த ஷெண்டு கிட்ட கேட்குறான். ஷெண்டுக்கு அதோட பேர் தெரியல, திருன்னு முழிச்சிட்டு இருக்கு. ஜூலி சைட்ல இருந்து கலாய்ச்சிட்டு இருக்கா. பதில் தெரியல, நீ ஒரு தீய சக்தி, நீ ஒரு தீய சக்தி. ஜாக்கி நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, ஒரு சின்ன குழந்தை எப்படிலாம் சொல்றது தப்பு ஜாக்கி.
ஜாக்கி ஷிண்டுவை பிடிக்க ட்ரை பண்ணா அது ஜம்ப் பண்ணி மறுபடியும் மெல்வின் வேர்ல்டுக்குள்ளே ஓடி போயிருது. ஃபாலோ பண்ணி உள்ளுக்குள்ள போன ஜாக்கியை அட்டாக் பண்ணுறதுக்கு ஷேடோ கான்ஸும் வந்துடுறானுங்க அந்த இடத்துக்கு. அப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட்டே நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்க ரோலர் கோஸ்டரோட ட்ராக்ல ஜாக்கியும் ஷேடோ கான்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஷிண்டு என்ன பண்ணுதுன்னா அந்த ரோலர் கோஸ்டரை எடுத்துட்டு போய் ஜாக்கி மேலே ஏற்றி ஜாக்கியை கொல்லலான்னு பார்க்குது. இந்த பக்கம் ஜூலி ஜாக்கியை கொன்றான்னு சொல்லி கத்திட்டே இருக்கா. சின்சியராக சண்டை போட்டு இருக்கும் போது ஜாக்கிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அங்கிள் அந்த பக்கம் இருந்துட்டு மந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ நீ அந்த ஃபோனை வந்து அந்த பேயோட காதில் வை, அதை விரட்டிடலான்னு சொல்லி அங்கிள் சொல்கிறாரு. எப்படியோ ஜாக்கி ஜம்ப் பண்ணி அந்த ரோலர் கோஸ்டரில் உட்காந்து ஜூலி உடம்புல இருக்க அந்த ஷெண்டோட காதில் ஃபோனை வைக்கிறான். இப்போ இந்த மொத்த ஜாக்கி சான் சீரீஸ்லேயே அங்கிள் இப்போ தான் முதல் முறை அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நல்ல சக்தியை தாக்கு பிடிக்க முடியாமல் ஷிண்டோட ஆவி மறுபடியும் போயிட்டு சிலைக்குள்ளேயே ஒளிஞ்சுக்குது. என்ன போன வேகத்தில் திரும்பி வந்துட்டீங்கன்னு சொல்லி வேல்மாட்டு கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் மயக்கம் போட்டு கிடக்கிற ஜூலியோட ஸ்பிரிட் போனதுக்கப்புறம் ஜூலிக்கு உயிர் வந்துடுது. ஜூலி, நீ பண்ண அந்த ஒரு தப்புனால எனக்கு செக்ஷன் 13 எங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வந்து மந்திரக்கல் கெட்டவங்க கைக்கு கிடைச்சிருந்திருக்கும். என்னை மன்னிச்சிரு ஜாக்கி, என்னால தான் எல்லாம். கவலைப்படாத, மந்திரக்கல் இன்னைக்கு சேஃபாக இருக்குன்னா அதுக்கும் நீ என்ன காரணம். இனிமே இப்படிலாம் சோஃபாவில் தூங்காதம்மா, ஓகேவா? நீ இந்த மொட்டை மாடி எஜ்ஜில் நின்று தூங்குன. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள்.